குட் ஈவினிங். கடைசியா வட்டம் பாக்கல இருந்தீங்க தானே? நான் ஈக்கல சார் 2 கிளாஸுக்கு. அந்த கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு இங்க இன்னைக்குல யூடியூப்ல அப்லோட் பண்ணி பாக்கலையா? இல்ல பார்க்கல. நான் உங்களுக்கு யூடியூப் லிங்க் போடுறேன், நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க வட்டத்துக்கு. சார். சரி, அப்ப நாங்க இன்னைக்கு இடம் ஒன்றின் அமைப்பு பார்ப்போம். 24ஆம் பாடம் இடம் ஒன்றின் அமைப்பு. ஆ நார்மலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிரதானமா இருக்கிற திசைகள் வந்து 4. சரியா? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. பிரதானமா வந்து எங்களுக்கு 4 திசைகள் இருக்கும். சரியா? அதுல வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அதாவது வடக்கு, மேல இருக்கிறது வடக்கு, இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு, கீழே தெற்கு, இங்கால மேற்கு. சரியா? அதை நாங்க ஏன்னா இங்கிலீஷ்லயே நாங்க எழுதி கொள்றோம். நாங்க இங்கிலீஷ்லயே சில நேரம் குறிக்க வேண்டி வரும். கேள்வியில வந்து இங்கிலீஷ்ல குறிக்க வேண்டி வேற இல்ல, இங்கிலீஷ்லயும் எழுதி வரும். சரியா? இது வந்து நார்த், ஈஸ்ட், ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட், சவுத், இதுதான் வெஸ்ட். சரியா? அதாவது முதலாவது லெட்டர்களை பாவிச்சு நாங்க குறிப்போம். சரியா? நார்த் அண்டா என்னன்னு குறிப்போம், ஈஸ்ட் அண்டா கிழக்கண்டா ஈன்னு குறிப்போம், தெற்கண்டா சவுத் வெஸ்ட் குறிப்போம், மேற்கண்டா வெஸ்ட் அண்டு குறிப்போம். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கிற திசைகள் வந்து 4. சரியா? அதுலயும் நான் இப்ப படிக்க போறது மிகவும் முக்கியமான திசைகள் என்றால் இந்த வடக்கும் தெற்கும். சரியா? இந்த வடக்கும் தெற்கும் தான் மிகவும் முக்கியமான திசை. இதை வச்சுக்கொண்டு நாங்க எல்லா திசையும் சொல்லுவோம். சரியா? நார்மலா முக்கியமா இருக்கிற 4 திசை வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அதுலயும் மிகவும் முக்கியமா இருக்கிற திசைகள் வந்து வடக்கும் தெற்கும். சரியா? இதை விட இதுகளை வச்சுக்கொண்டு 4 திசை எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு வரும். அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு 4 திசை வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வரும். சரியா? இது வந்து என்னவா இருக்கும்? வடக்க வச்சுக்கொண்டு நான் சொன்னா மிக முக்கியமான திசை வந்து வடக்கும் தெற்கும். ஆகவே வடக்க வச்சுக்கொண்டு தான் சொல்லணும். வடக்குல இருந்து என்ன எங்க இருக்கு? கிழக்கு பக்கம். இது என்னது? வடகிழக்கு திசை. வடகிழக்கு திசை. சரியா? இது வந்து என்ன இருக்கும்? தென்கிழக்கு திசை. தென்கிழக்கு. அதாவது முக்கியமான திசை ரெண்டையும் வச்சுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்றது. அப்ப தென்கிழக்கு. இது வந்து தென்மேற்கு திசை. தென்மேற்கு. இது வந்து வடமேற்கு திசை. வடமேற்கு. சரியா? முக்கியமான இப்ப இதுல வந்து இருக்கிற 8 திசைகள் தான் எங்களுக்கு பாவிக்க போற திசைகள். இதோட எழுதி கொள்ளுங்க கேள்வி.
எழுதிட்டேன் சார். ஓ இது எழுதி கொள்ளுங்க. இந்த எழுதினா எழுதி போட்டு சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். ஓ முதலாவது கேள்வி எழுது. மனிதனுக்கு வடக்கு திசையில் என்ன உள்ளது? முதலாவது கேள்வி, மனிதனுக்கு வடக்கு திசையில் என்ன உள்ளது? மனிதனுக்கு வடக்கு திசையில் என்ன உள்ளது? இரண்டாவது கேள்வி, கிணற்றிலிருந்து மனிதன் எத்திசையில் உள்ளான்? 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 மனிதனுக்கு வடகிழக்கே என்ன உள்ளது? 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 சரி. வீட்டிலிருந்து கிழக்கே என்ன உள்ளது? வீட்டிலிருந்து வீட்டிலிருந்து மேற்கே, சாரி கிழக்கில் மேற்கே. வீட்டிலிருந்து மேற்கே என்ன உள்ளது? வீட்டிலிருந்து மேற்கே என்ன உள்ளது? வீட்டிலிருந்து மேற்கே என்ன உள்ளது? சரி சார். குடிசைக்கு கப்பல் எத்திசையில் உள்ளது? குடிசைக்கு கப்பல் எத்திசையில் உள்ளது? குடிசைக்கு கப்பல் எத்திசையில் உள்ளது? கடலுக்கு கடலுக்கு கிழக்கே என்ன உள்ளது? கடலுக்கு கிழக்கே என்ன உள்ளது? கடலுக்கு கிழக்கே என்ன உள்ளது? உள்ளதுக்கு முடிவு எழுந்து பார்ப்போம். கடலுக்கு கிழக்கே என்ன உள்ளது?
முதலாவது கேள்வி என்ன? மனிதனுக்கு மனிதனுக்கு வடக்கு திசையில் என்ன உள்ளது? என்ன உள்ளது? பாடசாலை. பாடசாலை. அப்ப வடக்கு வடக்கு திசையில உள்ளது வந்து பாடசாலை. அடுத்த கேள்வி. கிணற்றில் இருந்து மனிதன் எத்திசையில் உள்ளார்? கிணற்றில் இருந்து மனிதன் எத்திசையில்? தென்மேற்கு திசையில். தெற்கு மேற்கு, தென்மேற்கு திசை. இது வந்து தென்மேற்கு திசை. அடுத்த கேள்வி. மனிதனுக்கு வடகிழக்கே என்ன உள்ளது? என்ன இருக்கு? கிணறு. கிணறு மட்டுமா இருக்கு? தோட்டம். கிணறு மற்றும் தோட்டம். ஏன்னா பாடசாலை வடக்கு, வீடு கிழக்கா இருக்கு. இதுக்குள்ள நேரம் அப்படி வர்றது எல்லாமே வடக்குல இருக்கு. அப்ப கிணறு மற்றும் தோட்டம். அப்ப கிணறு இருக்காம தோட்டம். அடுத்தது. வீட்டிலிருந்து மேற்கே என்ன உள்ளது? வீட்டிலிருந்து மேற்கே என்ன இருக்கு சொல்லுங்க. வீடு, கடல். வீட்டுல இருந்து மேற்கே என்ன இருக்கு? மனிதன். கடல். மனிதன், கடல், கப்பல். எல்லாமே மேற்குல தான் இருக்கு. சரியா? வீட்டுல இருந்து எல்லாமே அப்படியே மேற்குல தான் இருக்கு. அடுத்தது. குடிசைக்கு கப்பல் எத்திசையில் உள்ளது? குடிசைக்கு கப்பல் எத்திசையில் உள்ளது? தென்மேற்கு திசையில். தென்மேற்கு. அடுத்தது. படகிற்கு கிழக்கே என்ன உள்ளது? கடலுக்கு. கடலுக்கு கிழக்கே. கடலுக்கு கிழக்கே என்ன உள்ளது? கடல், மனிதன், வீடு. கடலுக்கு கிழக்கே கடல் வராது. கடலை தான் இப்ப நாங்க மையம் வச்சுக்கொண்டு சொல்ல போறோம். அப்ப கடலுக்கு கிழக்கே இருக்கிறதெல்லாம் என்ன? மனிதன், வீடு, வயல். மனிதன், வீடு, வயல். மனிதன், வீடு, வயல். அதாவது வந்து கடலுக்கு கிழக்கேன்னு சொல்லிக்கல, கடலை தான் நாங்க மையம் வச்சுக்கொண்டு பார்க்க போறோம். அப்ப கடல் வராது. கடல் வந்து இப்ப நடுவுல இருக்க மாதிரி இருக்கு. நடுவுல இருந்தோட்டு இப்ப கடலுக்கு கிழக்கே என்ன இருக்கு, மேற்கே என்ன இருக்குன்னு பாக்குறது தான் அந்த கடல். சரியா? இவ்வளவுதான் இதுல. அடுத்த தலைங்க போடுங்க. ஒரு இடத்தில் இருந்து மற்றும் ஒரு இடத்தின் அமைவை பிரதான திசைகளின் சார்பாக காணும். ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்தின் அமைவை பிரதான திசைகளின் சார்பாக காணும். ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்தின் அமைவை பிரதான திசைகளின் சார்பாக காணும். மேல குறிக்கிறது நாங்க நோர்த்தன் குறிப்போம்னு சொன்னோம். அதாவது என்னன்னு சில பேர் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு வரலாம், வடக்கண்டு வரலாம், அப்படி என்னன்னு வரலாம். அது மாதிரி இது வந்து கிழக்கண்டு வரலாம், அல்லது ஈன்னு வரலாம், ஈஸ்ட். இது வந்து மேற்கண்டு வரலாம், தெற்கண்டு வரலாம், இல்ல சவுத் கண்டு வரலாம். இது வந்து மேற்கண்டு வரலாம், இல்ல வெஸ்ட் கண்டு வரலாம். சரியா? அதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். அந்த 4 இங்கிலீஷ்ல நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். அப்ப பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து, இப்ப நான் சொல்றேன், வடக்குல இருந்து 30 பாக எப்படி ஒரு பி ஒன்று இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வடகிழக்கு திசை இல்ல. சரியா? வடகிழக்கு திசை என்ன அப்படி இருக்கணும்டா, கணக்கா வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவால போற இருந்தாதான் வடகிழக்கு திசை. அதாவது வந்து இது 45 பாகையா இருக்கணும், இது 45 பாகையா இருக்கணுமே. இது ஒரு ரெண்டு பிரதான திசைகளுக்கு இடையிலான கோணம் எவ்வளவு? 45 பாகை. 90 பாகை. பிரதான திசைகள் வடக்கு கிழக்கு இடையிலான கோணம் எவ்வளவு? அதாவது கிழக்குக்கு தெற்குக்கு இடையிலான கோணம் எவ்வளவு? 90 பாகை. 90 பாகை. இது கிழக்கு, இது தெற்கு. அப்ப இந்த இது வந்து 90 பாகை. அது மாதிரி
ரெண்டு அடுத்தடுத்து வர பிரதான திசைகளுக்கு இடையிலான கோணம் வந்து 90 பாகை. 90 பாகையில நடுவுக்குள்ளால போனாதான் அது வடகிழக்கு. வடக்குக்கு கிழக்கு இடையில 90 பாகை, அது நடுவுக்குள்ளால போனாதான் வடகிழக்கு. ஆகவே இது 45 தான் அது வடகிழக்குன்னு சொல்லலாம். ஆனா இது வந்து வடகிழக்கு இல்லை, பி இருக்கிறது வந்து வடகிழக்குல இல்லை, ஏதோ ஒரு கோணத்துல இருக்கு. அப்ப நாங்க அந்த கோணத்தை வந்து எப்படி சொல்றேன்னு பார்ப்போம். அப்ப எப்படி சொல்லுவோம், நான் சொன்னான் பிரதான ரெண்டு திசையை வச்சுதான் நாங்க கதைப்போம்னு சொன்னான். மிக பிரதானமான திசை நார்மலா பிரதான திசை 4, அதுல மிக பிரதானமான திசை 2. அப்ப அந்த ரெண்டு திசையை வச்சு கதை கேட்கல என்னென்னு கதைப்பா, வடக்குக்கு 30 பாகை கிழக்கு, பி ஆனது வடக்கிற்கு 30 பாகை கிழக்காக உள்ளது என்று வரும். வடக்கிற்கு 30 பாகை கிழக்காக உள்ளது என்று வரும். இதை நாங்க வந்து இன்னும் நாங்க சுருக்கமா நாங்க எழுதினோம்டா, கிழக்கில் உள்ளது கிழக்கு திசையில் உள்ளதுன்னு போடலாம். சுருக்கமா எழுதினோம்டா இப்படி வரும்டா, வடக்கிற்கு வானம் சரியா 30 பாகை கிழக்கு சரியா, இப்படி எழுதி கொள்ளலாம். இல்லாட்டி north 30 டிகிரி ஈஸ்ட் சரியா, இந்த மாதிரி இதை வந்து எழுதிக்கொள்ளலாம். பி என்ற அமைவிடம் யாருன்னு கேட்டா வடக்கில இருந்து 30 பாக கிழக்காக, அல்லது 30 கிழி, அல்லது நார்த் 30 ஈஸ்ட் என்று எழுதி கொள்ளலாம். சரியா? சரி சார். இதுக்கு என்ன மாதிரி எழுதலாம்? பி ஆனது வடக்கிற்கு 50 பாகை கிழக்கில் உள்ளது, இல்லாட்டி 50 பாகைக்கு, அடுத்தது வந்து நோர்த் 50 பாகை ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் வரும். இங்க பாருங்க, நீங்க சொன்னது பிள்ளை. அதாவது நான் என்ன சொன்னான், பிரதானமான 2 திசைகளை வச்சுக்கொண்டு சொல்லணும்னு சொன்னான். பிரதானமான 2 திசை என்ன? வடக்கும் தெற்கும். வடக்குல இருந்து பி இப்படி நான் சுத்தில எத்தனை பாகம் இருக்கு, இது இந்த 50 பாகம் எங்க இருக்கு, கிழக்குல இருந்து 50 பாகம். கிழக்குல இருந்து தான் இப்படி ஆரம்பிச்சு 50 பாகம் இங்க வருது. அப்ப வடக்குல இருந்து எத்தனை பாகம்? வடக்குல இருந்து 40 பாகை. 40 பாகை. நான் என்ன சொன்னேன், இந்த பெரிய இது வந்து விழாம வந்து 90 பாகையா இருக்கு. அப்ப இது 50 பாகைன்னா இது வந்து 40 பாகையா இருக்கு. நாங்க முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து வடக்கையும் தெற்கையும் வச்சுதான் நாங்க திசை சொல்லணும்னு சொன்னோம். அப்ப வடக்குல இருந்து 40 பாகை தான் இதா இருக்கும். சரி, அப்ப என்ன இருக்கும், 40 இல்லாட்டி வடக்கில் இருந்து 40 பாகை கிழக்கு திசையில். இது முழு எழுத்துலயும் எழுதலாம். முழு எழுத்துல தருக, அதாவது முழுமையாக தருக கேட்டா நீங்க முழுமையாக கொடுக்கணும். வடக்கில் இருந்து 40 பாகை கிழக்கு திசையில். 40 கீழ். இதுக்கு முன்பாகம் கியூன்ற புள்ளி எங்க இருக்கு,
கீறிட்டாச்சு சார். விளங்கல? கீறி கொண்ட வரைஞ்சு கொண்ட. வரைஞ்சாச்சு. இப்ப சொல்லுங்க, கியூன்ற புள்ளி எங்க இருக்கு? தெற்கிலிருந்து கிழக்கே உள்ளது. பாகை கியூ ஆனது தெற்கில் 75 பாகை கிழக்கில் உள்ளது. தெற்கில் இருந்து 75 பாகை கிழக்கே உள்ளது, கிழக்கு திசையில் உள்ளது. அப்ப கியூ ஆனது தெற்கிலிருந்து 75 பாகை கிழக்கு திசையில் உள்ளது. அல்லது தெற்கு 75 பாகை கிழக்கு, அல்லது சவுத் 75 பாகை ஈஸ்ட். சரியா? சரி சார். தேறிட்டு முதலாவது கூட சொல்லுங்க பாப்போம். மூட்டைக்கு தேறிட்டு சரி. முதலாவது விட வடக்கிலிருந்து 40 பாகை மேற்கில் உள்ளது. வடக்கிலிருந்து 40 பாகை மேற்கு திசையில் உள்ளது. அதாவது வடக்கு 40, மேற்கு நார்த் 40, வெஸ்ட். அடுத்தது தெற்கிலிருந்து 55 பாகை மேற்கில் உள்ளது. 35 மொத்தம் 90. ஆகவே 90லிருந்து 35 கழிச்சா 55. 55. ஆகவே தெற்கிலிருந்து 55 பாகை மேற்கு. South 55 டிகிரி வெஸ்ட். அடுத்தது வடக்கிலிருந்து 75 பாகை மேற்கில் உள்ளது. North 25 டிகிரி வெஸ்ட். சரி சார், வரைஞ்சாச்சு. புள்ளி முதலாவது வேலை இருக்கு. புள்ளி P ஆனது ஏயிலிருந்து எத்திசையில் உள்ளது. புள்ளி P ஆனது ஏயிலிருந்து எத்திசையில் உள்ளது. புள்ளி P ஆனது ஏயிலிருந்து எத்திசையில் உள்ளது.
இரண்டாவது கேள்வி, புள்ளி P ஆனது B இலிருந்து எத்திசையில் உள்ளது. புள்ளி P ஆனது B இலிருந்து எத்திசையில் உள்ளது. புள்ளி P ஆனது B இலிருந்து எத்திசையில் உள்ளது. மூன்றாவது கேள்வி, புள்ளி A ஆனது P இலிருந்து எத்திசையில் உள்ளது. புள்ளி A ஆனது P இலிருந்து எத்திசையில் உள்ளது. புள்ளி A ஆனது P இலிருந்து திசையில் உள்ளது. புள்ளி A ஆனது P இலிருந்து திசையில் உள்ளது. புள்ளி அடுத்த கேள்வி, புள்ளி B ஆனது P இலிருந்து திசையில் உள்ளது. புள்ளி B ஆனது P இலிருந்து திசையில் உள்ளது. எழுதிட்டேன் சார். முதலாவது கேள்வி கூட சொல்லுங்க. முதலாவது கேள்விக்கு வந்து தென்கிழக்கு திசை. புள்ளி P ஆனது A இலிருந்து எத்திசையில் உள்ளது. எத்திசையில் உள்ளது. புள்ளி P ஆனது A இலிருந்து எத்திசையில் உள்ளது. தென்கிழக்கு திசையில். என்னன்னு நாங்க தென்கிழக்குன்னு சொல்லலாம். 40 பாகங்கள் இருக்கு. 45 பாகம் இருந்தா தான் தென்கிழக்கு திசை. தெற்கிலிருந்து 50 பாகை கிழக்கில் உள்ளது. தெற்கிலிருந்து 50 பாகை கிழக்கில் உள்ளது. கிழக்கு திசை. அது வந்து சவுத் 50 டிகிரி ஈஸ்ட். இரண்டாவது, புள்ளி P ஆனது B இலிருந்து எத்திசையில் உள்ளது. புள்ளி P ஆனது B இலிருந்து எத்திசையில் உள்ளது. எத்திசையில் உள்ளது. தென்மேற்கு திசையில் உள்ளது. பாகையின் அடிப்படையில தென்மேற்கு திசை இல்லை. இது தென்மேற்கு திசைன்னு சொல்ல இயலாது. தென்மேற்கு திசைனா கணக்கா 45 பாகையில இருக்கும். இது இல்ல, தென்மேற்கு திசை இல்ல. அப்ப பாகையின் அடிப்படையில தான் சொல்லுவாங்க. தெற்கிலிருந்து 65 பாகை மேற்கில் உள்ளது. தெற்கிலிருந்து 20 பாகை. 20 பாகையா? 70 பாகை மேற்கில் உள்ளது. தெற்கிலிருந்து 70 பாகை மேற்கு. மூன்றாவது, புள்ளி A ஆனது P இலிருந்து எத்திசையில் உள்ளது. புள்ளி A ஆனது P இலிருந்து திசையில் உள்ளது. திசையில் உள்ளது. வடமேற்கு திசையில். கோணம் இருக்கு. வேற கோணம் இருக்கு. இதுல வடமேற்கு திசை சொல்லிடாது. தெரியாது. இங்க பாருங்க, ஒரு 2 சமாந்தர கோடுகள் இருந்துச்சுண்டா, 2 சமாந்தர கோடுகள் நேர்கோடு மாதிரி சமாந்தர கோடுகள் இருந்துச்சுண்டா, அது ஒரு குறுக்கோடு வெட்டிச்சுண்டா, ஒரு சர்வடிவத்துல வர்றது வந்து ஒன்று விட்ட கோணம்னு சொல்லுவோம். சரியா? உங்களுக்கு புது சொன்னேன் நான், ஒன்று விட்ட கோணம்னு சொல்லுவோம். அப்ப இந்த கோணம் எக்ஸ் என்றா இந்த கோணமும் எக்ஸா இருக்கும். சரியா? சர்வடிவத்துல இருக்கும். 2 சமாந்தர கோடா இருக்கும். அதாவது வந்து கிடையா இருக்கலாம், இல்லாட்டி இப்படியே இருந்தாலும் இது ரெண்டும் இதுக்கு இது சமாந்திரமா போகணும். எங்கேயுமே மாறாத சமாந்திர கூட போகணும். அப்படி போச்சுன்னா நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த சர்வடிவத்துல வர்ற இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த கோணம் வந்து சமன் என்று சொல்லுவோம். சரியா? அப்படி பார்த்து செய்யலாம். அப்படி பார்த்து செய்யறதுல வந்து நான் உங்களுக்கு அது நான் சொல்றேன். அதுக்கு முதல்ல நீங்க என்ன சொல்லுங்க, ஒரு முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை. 180 பாகை. சரியா? இங்க வா. இப்ப இதுல வந்து பாருங்க, AP இங்க ஒரு விலகுத்தாக கோடு போடுவோம். இப்படி போட்டா இது ஒரு முக்கோணம் தானே. இது வந்து என்னது? செங்கோணமா இருக்கு. இது நிலைக்குத்து கோடு, இது விலைக்கோடு. இது செங்கோணம். இது செங்கோணம். இது 40 பாகை. அப்ப இது எத்தனை பாகையா இருக்கும்? 40 90 130. 130 இருந்து அப்படி கூட்ட தேவையில்லை. ஒரு அகக்கோணங்களை கூட்ட 180 பாகை. அதுல இது 90 பாகை தானே. 90 பாகை கழிச்சு விடுவோம். 90 பாகை கழிச்சா மிச்சம் எத்தனை பாகை? இன்னொரு 90 பாகை. மொத்தமா முக்கோணத்தின் அகக்கோணங்களை கொடுத்தா 180 தானே. அது ஒரு 90.
அப்ப இந்த 90 கழிச்ச மட்டும் மிச்சம் எவ்வளவு? இன்னொரு 90 பாகம். அதுல இது 40 பாகம், இது எத்தனை பாகையா இருக்கும்? 50 பாகையாய்க்கும். 50 பாகையா இருக்கு. சரியா? அப்ப இது வந்து 50 பாகையா இருக்கு. சரியா? இப்ப இந்த பி என்ற புள்ளியை எடுப்போம். பி என்ற புள்ளி தான் எங்களுக்கு நடுவில் இருக்கிற புள்ளி. பி என்ற புள்ளிக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, இந்த பக்கம் இது மேற்கு. சரியா? அப்ப ஏ என்ற புள்ளி எப்படி இருக்காம்? இது வடக்குல இருந்து 50 பாகை மேற்கு பக்கம் இருக்கு. அப்ப என்ன விட வடக்கிலிருந்து 50 பாகை மேற்கில் உள்ளது. மேற்கில் உள்ளது. சரி, அப்ப இதே மாதிரி நீங்க பிக்கு சொல்லுங்க பாப்போம். 25. இது 20, 25 இல்ல 20. 20. அப்ப 90 பாகை ஒண்டி ஈக்காயிட்டே. இதுல நாங்க 90 பாகை வரையலாம். அப்ப 90 பாகை 180 இருந்து 90 பாகை கழிச்சா மறு 90 உண்டு. அதுல 20 கழிச்சா இருந்து 20 கழிச்சா 70 பாகை. 70 பாகை. அப்ப இது வந்து 70 பாகை. இப்ப இதுதான் பி. இது வடக்கு திசை. வடக்குல இருந்து இந்த பக்கம் இருக்கும் போது பி. அப்ப எத்தனை பாகை? வடக்கிலிருந்து 70 பாகை கிழக்கே. வடக்கிலிருந்து 70 பாகை கிழக்கு. சரியா? சரி சரி. இது இந்த கடைசி ரெண்டு எழுத போறதுக்கு முன்னுக்கு நீங்க இப்படி வந்து போட்டு வைங்க. பி என்ற போட்டு அதுக்கு வடக்கு கிழக்கு திசை போட்டு குறிச்சு, இது வடக்கு, இது கிழக்கு, மேற்கு, தெற்கு. அதுல வந்து பி என்றது இருக்க போது இங்க 50 பாகையில இப்படி இருக்க போது பி. இங்க வந்து இருக்க போது சரி இது பி வந்து இருக்க போது 70 பாகை. இது ரெண்டு கேள்வியும் எழுதின பொருளா சார் இது வரையணும்? எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த 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 இதுக்கு வந்து 3வது கேள்விக்கு 4வது கேள்விக்கு விட எழுத போற அது இருக்குதானே, அதுக்கு கீழே இதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து பி இந்த திசையில இருந்து இப்படிதான் இருக்கும் என்றதை காட்டுறதுக்கு நாங்க இப்ப நாங்க இதுக்குள்ள வந்து கோணங்களை நாங்க எக்ஸ்ட்ரா போட்டு தான் இப்ப பி என்றது ஏ பிஏ காட்டுறாங்க. அப்ப பிஏ மையமா வச்சுக்கொண்டு இப்படி இருக்க போகுது ஏன்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். இதை நீங்க நாளை எழுதி போட்டு அதுக்கு எழுத நீங்க உங்களோட விளக்கத்துக்காக எழுதி வச்சுக்கோ. சரி சார். ஓகே, இப்ப நான் இதுல சொல்லியிருந்தேன் ஒன்று விட்ட கோணம் மட்டும் சொல்லியிருந்தேன். ஒன்று விட்ட கோணம் என்னன்னு சொன்னா இரண்டும் சமமாக காணப்படும். கோணங்கள் சமமா இருக்கு. சரி, கோணங்கள் சமமா இருக்கும், அது சரி. ஒன்று விட்ட கோணத்துல வந்து எப்படி ஒன்று விட்ட கோணம் உருவாகும்? இரண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையில ஒரு குறுக்கோடு வெட்டைக்குள்ள சட் வடிவத்தில் அமைஞ்ச சட் என்ற கணக்கா அப்படி சட் மேட்டர் கோணம் இல்ல, அது ஏதோ சட் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இதுல பாருங்க சட் வடிவம் இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து இப்படி சட் வடிவத்தில் இருக்கல இந்த கோணமும் இந்த கோணம் உங்களுக்கு சமனா இருக்கு. இது வந்து ஏ கோணம், இது வந்து ஏ கோணமா இருக்கு. சரியா? அப்ப இதுல பாருங்க, இப்ப பாருங்க இது வந்து ஒரு கிழக்கோடு தானே, கிழக்குன்றது ஒரு கிழக்கோடு தானே. அப்ப பியில இருந்து மேற்கு திசையில ஒரு கிழக்கோடு வருவோம். சரியா?
அப்ப ம், இந்த கோடும் சமாந்திரம் தானே. இப்ப ஒரே இது கிடக்கோடு தான், இது கிடக்கோடு தான். அப்ப ம். சமாந்திரமா போகும், இதுக்கும் சமாந்திரம். அப்ப சமாந்திரமா போய்க்கல பாருங்க சட்படிவம். அப்ப இது 40ன்னா இது 40. 40 பார்க்கலாம். சரியா? ஓ அது ஓ மாதிரி இங்கால இதை பார்ப்போம். இந்த இதுல ஒரு கிடக்கோடு போகுது. அது மாதிரி பீல ம், இருந்து அந்த கிடக்கோடு இருந்தோம்டா இந்த இதுக்கு இது என்னது சமாந்திரம். ம். அப்ப சமம். இதுக்கும் சட்படிவம். அப்ப இது எத்தனை பாக? 20 பாகையா இருக்கும். 20 பாகையா இருக்கு. சரியா? இப்ப பாருங்க அந்த பீய வழியில எடுத்து எழுதுங்க. இப்ப பீய வழியில எடுத்து எழுதினா இது பி, இது மேற்கு திசை, இது கிழக்கு திசை, இது 20 பாக, இது வடக்கு திசை, இது வந்து 40 பாகம். ஓ சரியா? இது மேற்கு திசை. ம், அப்ப நாங்க திசைகளை நாங்க கோணத்துல எழுதணும். எப்படி எழுதுவோம்? இது பி. ம். அப்ப இந்த இந்த பி என்ற புள்ளியை எழுதுவது எப்படி எழுதுவோம்? வடக்கில் இருந்து வடக்கிலிருந்து 20 பாகை ஆ, கீழ் உள்ளது. வடக்கில் இருந்து 70 பாகை. 70 பாகை. வடக்கில் இருந்து 70 பாகை கிழக்காக. இது வந்து அஹ், வடக்கிலிருந்து 50 பாகை மேற்கில் உள்ளது. வடக்குல இருந்து 50 பாகை மேற்கில் உள்ளது. அப்ப இதை நாங்க அப்படி ஒன்று விட்ட கோணத்தின்படி கண்டோம்னா உள்ளுக்கு இருக்கிற கோணங்கள் எல்லாம் கூட்டி கழிக்கணும் எங்களுக்கு தேவை. டிரெக்டாவே கண்டு ம். கொள்ளலாம். வடக்குல இருந்து இந்த மாதிரி எழுதி கொள்ளலாம். சரி, அப்ப நீங்க ரெண்டு சமாந்திர கோடு போட்டு அதை இப்படி எழுதி போட்டு எழுதுங்க. அதாவது வந்து இரண்டு சமாந்திர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டும் போது உண்டாகும் சட் மாதிரி போடுறது இது போடுது. உண்டாகும் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாகும். ஒன்று விட்ட சரி, கோணங்கள் ஒன்றுவிட்ட கோணங்களை வரைஞ்ச பிறகுக்கா அந்த வடக்கு அந்த இதை எழுதி கொள்ளணும். பி என்ற இதுவா புள்ளிய. ஓ இதுவா ஓ ஆஹ் ஓ நீங்க ஒன்று விட்ட கோணத்துக்கு இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்றது. இப்ப ஒன்று விட்ட கோணங்கள் இந்த இதை வரைஞ்சு ம் இதை ஆ வரைஞ்சு இதை எழுதுங்க. ம் எழுதிட்டு சர்பெட் ஒன்று விட்ட கோணங்களா ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன்று விட்ட கோணத்துக்கு அப்புறம் நீங்க அதை எப்படி நீங்க இதுக்குள்ள கோணம் எழுதுறீங்கன்னா நீங்க இது இதை 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 அப்படி இதுலயே திருப்பி இருக்க வரைங்க. இதை வரைய ம் வேணாம், இதுலயே வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்ப இது 40 இது 40 உங்களுக்கு விளங்கும். இது ஓ 20 இது உங்களுக்கு 20 விளங்கும். ம் சரி சரி.
சரி சார், வரைஞ்சிட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி எழுதுங்க. பின்வரும் ம். திசைகளை காட்டுவதற்கு பருமட்டான பின்வரும் வரைபடங்களை தனித்தனியாக வரைக. என்ன சார்? பின்வரும் பின்வரும் திசைகளை காட்டுவதற்கு பருமட்டான வரைபடங்களை தனித்தனியாக வரைக. காட்டுவதற்கு பின்வரும் பருமட்டம். பின்வரும் திசைகளை காட்டுவதற்கு பருமட்டான வரைபடங்களை தனித்தனியாக வரைக. முதலாவது எப்படி வரும்? வடக்கு இல்ல, முதலாவது எப்படி வரும்? வடக்கிற்கும் மேற்கிற்கும் மேலே வரும். வரும். எந்த பக்கம் எங்க கோணம் வரும்? 30 பாகை. இங்க எவ்வளவு வரும்? வடக்கிற்கு கீழே. இப்படி. ஓ. சரியா? அடுத்தது வந்து அஹ், தெற்கிற்கு மேலே வரும். பிரித்தா. தெற்குல இருந்து மேற்கு திசையில ஓ. 55 பாகம். தெற்குல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும் கோணம். இதுல இருந்து இங்க மட்டும் 55 பாகம். ம். அடுத்தது வந்து தெற்கில் இருந்து மேற்கு. தெற்குல இருந்து மேற்கே 30 பாகம். 30. ஓ. அடுத்தது வடகிழக்கு. ஓ, வடகிழக்கு. வடக்கிலிருந்து கிழக்கே சமாந்திரமாக வரும். சமாந்திரம்னு சொல்றீங்க அத? அளவில் வரும். நம்மள சமமாக பிரித்தால் வரும். வடக்கிற்கும் கிழக்குக்கும் இடையே சமமாக பிரித்தால் வரும். இடையே வரும். அப்ப இது கோணம் கட்டாயம் கொடுக்கணும். எத்தனை பாகையா இருக்கும்? 45 பாகை ஒவ்வொரு கோணங்களுக்கும் இடையே காணப்படும். இது 45 பாகைன்னு கொடுக்கணும். ம். சமனாத்தானே பிடிக்கும். வடக்கையும் கிழக்கையும் சமனா நடுவுக்குள்ள, வடக்கு கிழக்கு நடுவுக்குள்ள போறதா இருக்கும். ஆனா நாங்க அதை வடகிழக்குன்னு காட்டுறதுக்காக என்ன செய்யணும்? 45 பாகைன்னு எழுதி குறிச்சு காட்டுவோம். சரியா? அடுத்தது வடக்கிற்கும் வடக்கிலிருந்து 30 பாகை கிழக்கில் உள்ளது. அப்ப 30 பாகை. வடக்குல இருந்து 30 பாகம். வடக்குலதான் ஆரம்பிக்கணும் கோணம். வடக்குல இருந்து 30 பாகம். சரியா? ஓகே, இதை பேருனா நாங்க மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இதுல இந்த கோணங்கள் இதுவரை வந்து உங்களுக்கு பெரிய இதுல மிச்சம் இருக்காது. சரியா? இது வந்து உங்களுக்கு அடிப்படையான ஒன்று. இது எதுக்கு இந்த பாடம் வந்து இதுல இருக்குன்னா, உங்களுக்கு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல வந்து திசைகோள் என்ற பாடம் ஒன்று வரும். ஓலவெளுக்கு வந்து பேப்பர்ல வந்து பெரிய பெரிய கேள்வி ஒன்று, முழு கேள்வி ஒன்று வர்றதுக்குரிய பாடம் ஒன்று வரும். அதுக்கு அடிப்படை உங்களுக்கு ஆரம்பம் தான் இதா இருக்கும். இதுல அவ்வளவு இது இருக்காது. நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து இதுல இன்னும் 2 வேலையை செஞ்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போவோம். சரியா? சரி சார். ஓகே, தெரியுங்களா? ஓம் சார், கேட்டேன். ஓகே ஓகே, அப்ப நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்ப்போம்.
சார் Thank you. அந்த லிங்க் போட்டுடியா யூடியூப்? நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. ஆ ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ம்